நீங்கள் பிரசவம் ஆன உடனே எப்படி இருக்கும் உடம்பு? பச்சை உடம்புக்காரின்னு சொல்லுவாங்க. உடம்பெல்லாம் புண்ணா இருக்கும், வலிக்கும், எழுந்திரிச்சு உட்காரக்கூட முடியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது தாய்ப்பால் ஊட்டுறதுக்கு ஒரு பொசிஷன் இருக்குது. அப்போ உங்களால் அந்த குழந்தைய இப்படி பிடிக்க முடியும், ஃபுட்பால் பொசிஷன். அதை நம்ம தொங்கு நிலைன்னு வச்சுக்கலாம். இப்படி வச்சு பால் கொடுக்கணும். க்ளோஸாக ஸ்கின் கான்டாக்டில் இருக்க மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்மளை மாதிரி வெய்ய ஊரில் குழந்தைக்கு மேல் துணி போடாத நீங்களும் உங்களுடைய மார்புகளை திறந்த நிலையில் வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 5 வயசு வரைக்கும் 4 வயசு வரைக்கும்லாம் பால் கொடுத்த காலம் இப்பயும் 2 வயசு வரைக்கும் கொடுங்கன்னு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஓடி குழந்தைய மாரப்பை தூக்கி அப்போ இப்படி உட்கார வச்சுட்டு இப்படியும் கொடுக்கலாம். முளையை மட்டும், அதாவது நிப்பில் மட்டும் உள்ளே வச்சுக்கோம். இப்படி வச்சுருவாங்க. அது மாதிரி வைக்கும்போது தான் ஃபிஷர்ஸ் வரும், வெடிப்பு வரும் காம்பில். நம்ம என்ன பண்ணணும், முளையையும் சதையும் ஒன்றா எடுத்து துருத்தணும். அடுத்து தாய்ப்பால் கொடுக்கும்பொழுது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களோட முழு கவனம் குழந்தை மேலே தான் இருக்கணும். இப்படியே அவளையோ பார்த்துட்டே தாய்ப்பால் கொடுக்கணும். நீ தூங்கலனா நிலா காயாது, நீ தூங்கலனா தர குளிராது. வணக்கம் அனைவருக்கும். திருவண்ணாமலையிலேருந்து ரொட்டேரியன் டாக்டர் கே சாய்பிரசாத் சம்பத்குமார் பேசுகிறேன். பின்னாடி மலை தெரியுதா? ஓகே. இதுக்கு முன்னாடி போட்ட கர்ப்பத்தவத்தினை பற்றிய காணொலியை எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு காணொளி அப்படின்னு ரெக்கமெண்ட் செய்த டாக்டர் ஷர்மிளாக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதை தொடர்ந்து என்கிட்ட வர கர்ப்பிணி பெண்களும் காணொலியை பார்த்த மற்றவர்களும் இந்த கர்ப்பத்தவத்தை பற்றியும் தாய்ப்பாலூட்டு விதங்கள் பற்றியும் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அது சம்மந்தமாக ஃபஸ்ட்டு நான் பொசிஷன்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங், அதாவது தாய்ப்பாலூட்டும் நிலைகள், அதை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ஆசைப்பட்றேன். இப்போ இதை எளிதாக புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்கள் பிரசவம் ஆன உடனே எப்படி இருக்கும் உடம்பு? பச்சை உடம்புக்காரின்னு சொல்லுவாங்க. உடம்பெல்லாம் புண்ணா இருக்கும், வலிக்கும், எழுந்திரிச்சு உட்காரக்கூட முடியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது தாய்ப்பால் ஊட்டுறதுக்கு ஒரு பொசிஷன் இருக்குது. அது பேர் லைங் டவுன் பொசிஷன், துயில் நிலை தாய்ப்பால் ஊட்டுதல், அப்படி நீங்கள் பொருள் கொள்ளலாம். அப்போ இடது கை வாட்டத்தில் படுத்துக்கிட்டு படத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கறது ஒரு முறை. அடுத்த முறை ஒரு வாரம் 10 நாள் ஆனதும் கீழே போட்ட தையல், மேலே போட்ட தையல், இதெல்லாம் கொஞ்சம் ஆறின பிறகு அப்படி எழுந்திரிச்சு உட்காருவீங்க. அப்போ படுத்த மாதிரியும் உட்கார்ந்த மாதிரியும் இல்லாத செமி லைங் டவுன் பொசிஷன், அமர்ந்த துயில் நிலை, அதுவும் இந்த படத்தை பார்த்து கற்றுக்கோங்க. 3வது நிலைன்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா சிசேரியன் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க. 2.5லேருந்து 3 தான் இருக்கும். அப்போ உங்களால் அந்த குழந்தைய இப்படி பிடிக்க முடியும், ஃபுட்பால் பொசிஷன். அதை நம்ம தொங்கு நிலைன்னு வச்சுக்கலாம். இப்படி வச்சு பால் கொடுக்கறது. இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கூட இருக்கிறவங்களும் சப்போர்ட் கொடுக்க முடியும். இந்த மாதிரி இப்படி பிடிச்சி கொடுக்கலாம். முதல் வாரத்தில் இருக்க குழந்தைய இப்படி அக்கள் கிட்ட அமுக்கிட்டு கூட இந்த மாதிரி பால் கொடுக்கலாம். இது ஃபுட்பால் பொசிஷன், தொங்கு நிலைன்னு நீங்கள் தமிழ் படுத்திக்கோங்க. அடுத்து ஒரு பொசிஷன் இருக்குது. நல்லா புண்ணெல்லாம் ஆறிடுச்சு, உங்களால் எழுந்திரிச்சு உட்கார நடக்கலாம் முடியுது. அப்போ என்ன பண்ணணும், உட்காந்து தான் பால் கொடுக்கணும். உட்காந்து கொடுக்கும்பொழுது முதல் 4-5 மாதத்துக்கு ஒரு கையில் குழந்தைய பிடிக்க முடியும், 2 கை தேவை இருக்காது. அப்போ இப்படி வச்சுக்கிட்டு இந்த இடத்த சப்போர்ட் கொடுங்க. நிறைய பேர் இப்படி பிடிப்பாங்க குழந்தைய, அப்படி பிடிக்காதீங்க, வாட்டமே வராது. இந்த இடத்துல சப்போர்ட் கொடுத்து இந்த கையை கொண்டு போய் இப்படி வச்சுக்கிட்டு கொடுத்தீங்கன்னா ஒத்த கையிலே பிடிச்சிக்கிட்டு அழகாக தாய்ப்பால் கொடுக்கலாம். இது பேர் கிரேடில் பொசிஷன், தொட்டில் நிலை. தொட்டில் இப்படி போட்டிங்கன்னா குழந்தை கீழே மட்டும் சப்போர்ட்டில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? மேலெல்லாம் இருக்காது. இதுக்கு அடுத்து ஒரு நல்ல பொசிஷன் இருக்குது. அது பேர் கிராஸ் கிரேடில், அதாவது தூளி நிலைன்னு வச்சுருக்கேன். யானை கட்டி தாளாட்டும் போது எப்படி இருக்குது, எல்லா பக்கமும் குழந்தை அணைப்பாக பிடிச்சிருக்கும். அது மாதிரி 2 கையில் குழந்தைய இப்படி அணைச்சி பிடிச்சிக்கிட்டு பால் கொடுக்கறது கிராஸ் கிரேடில், தூளி நிலை, இல்லைன்னா யானையில் கொடுக்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிராஸ் கிரேடில், அதாவது யானை மாதிரி இப்படி வச்சுட்டு கொடுக்க சொன்னேன் இல்லையா, தூளியில் தூங்குற மாதிரி, அந்த பொசிஷன் எடுக்கும்பொழுது குழந்தையோட தொப்பையும் உங்களோட தொப்பையும் க்ளோஸாக ஸ்கின் கான்டாக்டில் இருக்க மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்மளை மாதிரி வெய்ய ஊரில் குழந்தைக்கு மேல் துணி போடாத நீங்களும் உங்களுடைய மார்புகளை திறந்த நிலையில் வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் எனக்கு இந்த நைட்டி ட்ரெஸ் பிடிக்கலன்னு சொல்கிறேன். அதே மாதிரி பர்ஸு வச்ச நைட்டி இருக்கும் பாருங்கள், மாறு மட்டும் வெளியே வரும், தொப்பையெல்லாம் மூடி இருக்கும். அப்படி பண்ணாதீங்க. உங்களுடைய தொப்பை பகுதியும் பாப்பாவோட மார்பு பகுதியும் கான்டாக்டில் இருக்க மாதிரி இந்த தூளி நிலையில் வச்சு பால் கொடுங்க. ரொம்ப நாழி பால் அழகாக குடிக்கும். கடைசி ஒரு மெத்தட் இருக்குது, அதாவது அதுக்கு ஆஸ்திரேலியன் மெத்தட்
ஆஃப் பிரஸ்ட் ஃபீடிங் பேர். ஆனால் நம்ம ஊரில் என்னோட அப்பத்தா அம்மம்மாலாம் வந்து சொல்லியிருக்காங்க, 5 வயசு வரைக்கும் 4 வயசு வரைக்கும்லாம் பால் கொடுத்த காலம் உண்டு. இப்பயும் 2 வயசு வரைக்கும் கொடுங்கன்னு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஓடி வந்து குழந்தைய மாரப்ப தூக்கி குடிக்கும். அப்போ இப்படி உட்கார வச்சுக்கிட்டு இப்படியும் இப்படியும் கொடுக்கலாம். அப்படியே எந்திரம் ஆட்டிகிட்டு இருப்பாங்க, அப்புறம் மோர் கடைஞ்சிட்டு இருப்பாங்க, கழனி காட்டில் உட்காந்துருப்பாங்க. அப்படி மாற வேலைக்கு ஓடி வந்த குழந்தை இப்படி உட்காந்து இப்படி குடிச்சிட்டு போயிடும். அது மாதிரி 2 வயசு வரைக்கும் ஓடி வர குழந்தைக்கு பால் கொடுக்கலாம் இல்லையா? இப்படி உட்கார்ந்த நிலையில் இப்படி தூக்கிட்டு கொடுக்குறது. இது ஆஸ்திரேலியன் மெத்தட். நம்ம ஒரு மெத்தட் தாங்க, பேர் தான் வேறு. இத்தனை மெத்தட் இருக்குது. பிறந்ததுலேருந்து வளர்கிற வரைக்கும் எத்தனை பொசிஷன் சொல்லி கொடுத்தேன், சுலபமாக உங்களால் ஞாபகப்படுத்திக்க முடியும்னு நினைக்கிறேன். அடுத்து தாய்ப்பால் கொடுக்கும்பொழுது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களோட முழு கவனம் குழந்தை மேலே தான் இருக்கணும். இப்படியே அவனையோ அவளையோ பார்த்துக்கிட்டே தாய்ப்பால் கொடுக்கணும். எங்கே நான் இப்படி பார்க்குறது இப்படி பார்க்குறது, அது என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு அப்படிலாம் பால் கொடுக்கக்கூடாது. அதனால தான் கண்ணாறு பற்றும் பெரியவங்க சொன்னாங்க, தனியாக போய் மார்பகம் முழுமையாக திறந்து இந்த வயிற்று பகுதியும் நம்ம தொப்பை பகுதியும் ஒன்றா இருக்கிற மாதிரி இந்த கிராஸ்கேட், இந்த தூளி நிலை, அதாவது நல்ல யானையில் இருக்க மாதிரி அணைச்சி பிடிச்சிக்கிட்டு இப்படி தலையை இந்த இடத்துல சப்போர்ட் கொடுத்துட்டு நீங்கள் பால் கொடுத்தீங்கன்னா குழந்தை கம்ஃபர்டபுளாக நீண்ட நேரம் குடிக்கும். அடுத்து தாய்ப்பால் கொடுக்கும்பொழுது மார்பகமும் இந்த தலையும் மேலே இருக்க மாதிரி கொஞ்சம் உடல் தாழ இருக்க மாதிரி பிடிங்க. இப்படியே தொங்க விட வேண்டாம், இப்படி தாழ இருக்க மாதிரி. அதோடு இப்படியெல்லாம் தூக்கி கொடுத்தீங்கன்னா புறக்கேறிடும். இந்த மாதிரி இந்த இடத்துல சப்போர்ட் கொடுத்து இது கொஞ்சம் கீழ்வாட்டில் இருக்க மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட நேரம் 2 கையில் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப சுலபமாக கொடுக்க முடியும், குழந்தைக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்து என்ன பண்ணணும், முலையை மட்டும், அதாவது நிப்பில் மட்டும் உள்ளே வச்சுக்குவாங்க, இப்படி வச்சுருவாங்க. அது மாதிரி வைக்கும்போது தான் ஃபிஷர்ஸ் வரும், வெடிப்பு வரும் காம்பில். நம்ம என்ன பண்ணணும், முலையையும் சதையும் ஒன்றா எடுத்து துருத்தணும்னா உங்களுக்கு அர்த்தம் புரியுதுல, உள்ளே போட்டு த்ரஸ்ட் நிப்பிள் அண்ட் டிஷ்யூ டுகெதர் இன்சைட் பேபிஸ் மவுத். அப்போ அது உள்ளே துருத்தும் போது குடிச்சு அதுவே ஒரு அழகான ஷேப் கொண்டு போகும். நிப்பிள் குழந்தையோட அன்னத்தினோட பின்பகுதியில் இருக்கும், சதை முன்பகுதியில் இருக்கும். அப்போ கொஞ்சம் வளர நமுட்டு கடிச்சு அங்கே புண்ணெல்லாம் வராது. ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது உங்களோட கவனத்தை குழந்தை மேலே வச்சுட்டு நீங்கள் குழந்தைகிட்ட பேசலாம், பாடலாம், எல்லாம் பண்ணலாம். அந்த தாய்ப்பால் ஊட்டும் நேரம் தனிமையானது, இனிமையானது. நான் ஒரு பாட்டு பாடிட்டு கொடுக்குறேன், ஏன்னா இதை என் பேர பசங்களுக்கு பாடுவேன். அது மாதிரி நீங்கள் இட்டுக்கட்டி பாடலாம், என்ன வாய்க்கு வருதோ பாடுங்க. உங்கள் குழந்தை நீங்கள் தான். என்னெல்லாம் பாடணும்னு ஆசையாக இருக்கும் பாடுங்க, பாட வராதா பேசுங்க. பட் தனிமையில் தாய்ப்பால் கொடுங்க. ரொம்ப அந்த தாய்மையின் தருணங்கள் இனிமையானது, அதை நீங்கள் ரசிக்கணும். நீ தூங்கலனா நிலா காயாது, நீ தூங்கலனா தர குளிராது, நீ தூங்கலனா மழை பொழியாது, நீ தூங்கலனா தாமரை பூக்காது. எல்லோரோடும் தூங்கோணும், நேரத்தில் நித்திர கொள்ளோணும், காலக்கதிர பார்க்கோணும், ஆச்சி சொல்ல கேட்கணும், அம்மா சொல்ல கேட்கணும். காலக்கதிரு உடம்புக்கு சுகமே, காலக்கதிரு பசி தூக்கம் சேர்க்குமே, காலக்கதிரு அறிவு சுடர் விட்டொழுமே, காலக்கதிரு உன் ஆயுசு கூட்டுமே. எல்லோரோடும் தூங்கோணும், நேரத்தில் நித்திர கொள்ளோணும், காலக்கதிர பார்க்கணும், அம்மா சொல்ல கேட்கணும். இப்படி நீங்கள் இட்டுக்கட்டி பாடிக்கலாம். என்னெல்லாம் வார்த்தைகள் சொல்லித்தர ஆசைப்படுறீங்களோ, நான் என்னோட குழந்தைக்கும் பேரம்பேத்திங்களுக்கும் இயற்கையை கற்றுக் கொடுக்க ஆசைப்பட்டேன். அதனால் என்னோடய இட்டுக்கட்டின பாடலெல்லாம் இயற்கை பற்றியே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு கலெக்டர் ஆக வேணும், நீ டீச்சராக வேணும், பாடிட்டே கொடுங்க, உங்களுக்கு போர் அடிக்காது. நிறைய பேர் பார்க்குற இளம் தாய்மார்கள் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு இப்படியே குலுக்கிட்டே எல்லாம் பால் கொடுக்கக்கூடாது. நீங்கள் இப்படி ஆடுறது வேறு, குழந்தைய குலுக்கிறது வேறு. ஸோ உங்கள் டிவியோ செல்ஃபோனையும் அப்படி வச்சுட்டு பால் தயவுசெய்து பண்ணாதீங்க. என்னெல்லாம் உங்கள் எண்ணங்களை செலுத்த முடியுமோ தாய்ப்பால் ஊட்டும் போது செலுத்தி கொடுத்தீங்கன்னா அழகான இந்த யானை கிராஸ் கிரேடல் பொசிஷனில் வச்சுட்டு கொடுங்க. உட்கார்ந்து கொடுங்க, முடிஞ்ச வரைக்கும் படுத்துட்டு கொடுக்காதீங்க, உட்கார்ந்து கொடுத்தீங்கன்னா நலம். வசந்தா ஹாஸ்பிட்டல் விஷஸ் யூ அ வெரி ஹாப்பி மதர்ஹுட். இந்த தாய்மையின் இனிமையான தருணங்களை முழுமையாக நீங்கள் அனுபவிக்கணும்னு உங்களை எல்லாம் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.